வணக்கம். பிக் பாஸ் இஸ் நைட். இன்றைக்கி நடந்த டாஸ்க்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க், டிசைடர் டாஸ்க், 3வது டாஸ்க். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடும். ஸோ அந்த ஃப்ளிப் பண்ணுறது, பாட்டில் தூக்கி போட்டு நிப்பாட்டு வைப்போம்ல, அந்த கேம் தாங்க நடந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இந்த டீம்லேருந்து 5 பேர், அந்த டீம்லேருந்து 5 பேர். யார் ஃபஸ்ட்டு 5ஐயும் போட்டு முடிக்கிறாங்களோ அவங்க வின்னு. அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு விட்டாங்க. என்னென்னா, அந்த அந்த ஃப்ளிப் பண்ணும்போது, தூக்கி போடும்போது கரெக்டாக நின்றுச்சுன்னா ஓகே. அந்த பாட்டில் விழுந்துருச்சுன்னா கபசுர குடிநீர் குடிக்கணும். ஒவ்வொரு தடவை விழுகும்போது குடிச்சிக்கிட்டே இருக்கணும். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் நடந்ததில் இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த சைடு நம்ம விஷால், தீபக், சிவா அண்டு சத்யா, ஜெஃப்ரி. அந்த சைடு ராயன், சாச்சனா, அப்புறம் ஆனந்தி அண்ட் பவித்ரா அண்டு தர்ஷிகா. இப்போ ஃபஸ்ட்டு நடந்ததில் லேடிஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோங்க. ஃபஸ்ட்டு 3 பொண்ணுங்க போட்டாங்க. ராயன் போட்டார், சாச்சனா போட்டாங்க, ஆனந்தி போட்டாங்க. இந்த சைடு 2 பேர் தான் போட்டிருந்தாங்க. விஷால் அப்புறம் தீபக் 2 பேர் தான் போட்டிருந்தாங்க. நம்ம சிவா கடைசி வரை போடவே இல்லை. அவருக்கும் 4வது வந்த பவித்ரா ரொம்ப நேரம் போட்டு பார்த்தாங்க, போடவே இல்லை. பவித்ராலாம் கதறி அழுது வாமிட் எடுத்து, சிவாலாம் வாமிட் எடுத்துட்டார். கடைசி வரை 2 பேருமே போடலை. அவங்க அதிகமாக குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து சரி, அவங்க அதிகமாக குடித்ததுனால வேறு ஒருத்தவங்கள வர சொல்லிட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அடுத்து சத்யா, இங்கிட்டு வந்து தர்ஷிகா வராங்க. இதில் வந்து சத்யா போட்டாப்பில். அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு, 4க்கு 4 ஆயிடுச்சு. தர்ஷிகா போடவே இல்லை. அவங்க வாமிட் எடுத்து ரொம்ப பெரிய இதாகி போயிடுச்சு. அதை உடனே பிக் பாஸ் பார்த்துட்டு தர்ஷிகா, பவித்ரா, சிவா 3 பேருமே அதிகமாக குடிச்சிட்டிங்க, ஸோ உங்களுக்கு பதிலாக ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ யார் ஒன்று போடுறாங்களோ அவங்க வின்னு. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து சிவாவுக்கு பதிலாக முத்துவை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பவித்ரா, தர்ஷிகாவுக்கு பதிலாக ரியா அண்ட் சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணுறாங்க. முத்து வந்தோடனே போட்டாருங்க. வந்தோடனே போடல, 2-3 போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டார். ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். பயங்கரமாக இருந்துச்சு டாஸ்க்கு. இதில் கதறி எழுதுறது பவித்ரா தான். ஐயோ என்னால் போட முடியலையே அப்படி இப்படின்னு. ஓகே, ஆஃப்டர் ஆல் இது ஒரு கேமு. ஸோ இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு விளாண்டது பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களும் கிவ் அப் பண்ணவே இல்லை, பயங்கரமாக விளாண்டாங்க. சிவாவும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார், அவருக்கு அது விலகவே இல்லை. சிவாவுக்கு ஏன் கொடுக்குறாங்க தெரியல. ஆல்ரெடி ஒரு கேம் இது பண்ணார். ஸோ இதுலேயும் இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தால் ஸ்வாப் பண்ணலைன்னா முடிச்சு விட்ருப்பாங்க பசங்களுக்கும். ஸோ ஃபைனலாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இந்த தடவை பசங்களுக்கு வந்துருச்சு. கேமும் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு வேளை தீபக் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவையே அவருக்கு கொடுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் அவருக்கும் ஓட்டு போட்டாங்க. ஸோ பார்க்கலாம் யார் கொடுக்குறாங்கன்னு.